இந்த பிராக்டிக்கல் தான் நிறைய நாள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ படிக்க வேண்டியது ஜாலியாக வந்ததுன்னு பிராக்டிக்கல் வந்து சொல்லுவாங்க. எல்லாம் சொத்து பத்திருந்தாலும் எப்பவும் அழிஞ்சு போகும் நல்லா போகும். ஆனால் கல்வி சிறந்த கல்வி கொடுத்தா அது சாகிற வரைக்கும் அந்த கல்வி தான் அவங்களோட உயிர் சொத்து, உயிர் மாதிரி அந்த சொத்து. அதனால் அந்த கல்வி என்பது மிகவும் அவசியம். அது தொழிற்கல்வி, அடிப்படை கல்வி, ஆதார கல்வி நான் சொல்ல முடியும். தொழிற்கல்வி வந்த பின்னாடி தான் நாடு எந்த நாடுனால இருபதையோ படிங்க, நல்லா படிங்க, புரிந்து படிங்க. இந்த கட்டடிக்கிறது போகிறது 2 இயர்ஸ் நல்லபடியாக படிங்க, 1 இயர் போட்டு படிங்க. எல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்புறம் கூட உங்கள் பெற்றோருக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கூறி நன்றி இருக்கிறோம். உங்களுடன் கலந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் பல பேர், சில பேர் சொல்லாமல் பல பேர் நல்ல நல்ல கம்பெனியில் நல்ல நிலையில் உள்ளார்கள். நான் பணியாற்றும் போது பயிற்சி பெற்று நல்ல ஒழுக்கம் முதலில் வேண்டும். ஒழுக்கம், படிப்பு, பயிற்சி எல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். உங்கள் முன்பாக பேசுபவர்கள் எல்லாம் உங்களை போன்று படித்து மாணவர்களாக இருந்து இன்று பெரிய லெவலில் இருக்கக்கூடியவர்கள். அதனால் என் சார்பில் உங்கள் சார்பிலும் மணி சாருக்கு மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி சார். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி இருக்கக்கூடிய நமது நிலையத்தினுடைய முதல்வர் அவர்களே, அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு எத்தனையோ வேலைப்பளுகளுக்கு இடையிலே இங்கே ஒவ்வொரு வருடமும் நம்முடைய புதிய பயிற்சியாளர்களை வரவேற்கும் நிகழ்வாக இன்று புதிதாக வந்திருக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் அவருடைய பெற்றோர்களையும் முதற்கண் நான் நன்றி கலந்த வணக்கத்தோடு வரவேற்கிறேன். அந்த அளவுக்கு அந்த பயிற்சியாளர்களுடைய முன்னேற்றம் அப்ப சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து வந்திருக்கீங்க, அதான் உண்மை. அது போக வேலை வாய்ப்பு எடுத்தோம்னா சரியான ஐடியா முடிச்சிருக்கோம். பயன்படுத்தணும்னா நம்ம சரியான இடத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு திருச்சி பெரிய நம்ம எடுத்தீங்கன்னா என்னிடம் படித்த மாணவர்கள் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய ஏபிஎஸ் சொன்ன மாதிரி அனைவரும் படித்த மாணவர்கள். நான் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கும்போது கோயம்புத்தூர்ல எல்லா கம்பெனிக்கு போனோம்னா அங்கே பார்த்தோம்னா 100% இங்கே அடிக்கடி படித்த மாணவர்கள் தான் அங்கே தொழில் வளர்ப்பு மற்ற எல்லாருமே இருந்தீங்கனாலும் எல்லாருமே வந்து அந்த அனுபவத்தை வைத்து தனியாக வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. யார் வேலை இல்லைன்னு இல்லை, குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் இன்று 18,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளும் இருக்கு. ஆனால் முக்கியமாக ஒன்று என்னன்னா, நாம் சரியான நேரத்திற்கு வைத்து இந்த பயிற்சியை முடிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த நேரத்தில் நாங்கள் என்ன வேணாலும் சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் சரியாக 2 வருடங்களோ அல்லது 1 வருடம் பயிற்சியை நீங்கள் முடித்து விட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். இதில் எந்த மாற்றமுமே கிடையாது. சும்மா நீங்கள் வந்திருக்கிறவங்களுக்காக சொல்லவில்லை, ஏன்னா நாங்களும் அதிலிருந்து வந்தவங்க அடிப்படையில் தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கோம். நானும் இதே மாதிரி உங்களைப் போல ஒரு மாணவனாக இன்று கூட பார்த்தீங்கன்னா நீங்களாம் கொஞ்சம் இதாக இருப்பீங்க. அவங்களுக்கு முன்னால் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்லேருந்து நாங்கள் நடந்து தான் வருவோம். ஐடிக்கு தேவையான அத்தனை டெஸ்காக இருக்கட்டும், பேனாக இருக்கட்டும், உள்ளே இருக்கக்கூடிய செராக்ஸ் மிஷின் ஆகட்டும், பயிர்கள் படிக்கக்கூடிய பீரோ டைம் வெளியிலிருந்து பாருங்க. பாப்பா இங்கே பாரு, ஷார்ட்டை வாங்கிட்டு அப்படி இங்கே பாருமா. ரைட், ஓகே. புக்ஸை வாங்கிட்டு அப்படி இங்கே பாருமா. புக்ஸை வாங்கிட்டு அப்படியே இந்த பக்கம் பாரு மேடம், நீங்கள் பாரு. ரைட், இந்த பக்கம் என்ன பாரு தம்பி, வாங்கி நீங்கள் பாருங்க.
ராஜேஷ் அவர்கள் ஐடி கார்டு சீருடை பாடப்புத்தகங்கள் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளார். அடுத்ததாக அதுவும் எல்லாமே வந்து பிரைவேட் கிளாஸ் தான் எடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் ஐடியிலேருந்து என்ன பயிற்சி கொடுக்குறோம், நாங்க எப்படி பயிற்சி கொடுக்குறோம்? அகிம்சையால் மகாத்மாவுக்கு பெருமை, திருக்குறளால் ஐயன் திருவள்ளுவருக்கு பெருமை. நான் என்னை பற்றி உங்களுக்கு சில விஷயங்களை சொன்னால், நான் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தின் தாராபுரம் அரசினர் தொழிற்பயிற்சியின் முதல்வராக பணியேற்று இன்று புதிய மாணவர்கள் வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு இனிதே நிறைவேறியது. அவ்விழாவில் அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் முதல் நாளே தமிழக அரசு அறிவித்த அனைத்து இலவச சீருடை, பாடப்புத்தகம், பஸ் பாஸ் அனைத்தும் வழங்கப்பட்டு விட்டது. மேலும் அவர்களுக்கு தேவையான ஐடி கார்டும் இன்றே அனைவரும் வழங்கப்பட்டு விட்டது. எங்கள் கமிஷனரின் ஆணைப்படி அனைத்தும் இன்றே அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. பயிற்சியாளர்களுக்கும் ஹாஸ்டல் வசதி, பேங்க் டீடைல்ஸ் அன்று யூனிஃபார்ம் அனைத்தும் கொடுக்கப்பட்டு இன்றே அவர்களுக்கு ஸ்டைஃபன் ரெடி பண்ணுவதற்கு இலவசமாக ரெடி செய்யப்பட்டது. தமிழ்ச்செல்வி.